6ஆம் அதிகாரம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குளிர் விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரை நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடிதியிலே வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா எங்களை ஆசீர்வதிங்க. நம்ம ஆவியின் பலத்தை எங்களுக்கு தாருங்க. ஆண்டவரே துதிக்கிற யாரும் ஆவியோடு உண்மையோடு துதிக்கணும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே நம்முடைய ஆவியினால் இல்லை நிரப்பும். ஆண்டவரே அப்பா சத்தியத்தினாலே நாங்கள் அப்பா விடுதலை பெற உதவி செய்யும். இன்னும் பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கிருபை தந்து நடத்தும். ஆசீர்வதி. பாடல் பாடுவது எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாங்கி, எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை எத்தனை
மகள்
முதல் 31. எல்லாரும் வாசிக்கலாம் சேர்ந்து. தமிழ் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 28 முதல் 31. ஜனம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய அவர்களில் ஒருவராகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. இந்த பகுதியில பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் இருக்கிறார் என்பது அறிந்திருக்கிறார்கள். மோசேயோடு கர்த்தர் இருந்தார், அந்த 10 வாதைகள் மூலம் மோசேயோடு கர்த்தர் இருந்தார் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தனிப்பட்ட விதமாக விடுதலை கிடைக்கிற வரைக்கும் அவர்களால் கர்த்தரை விசுவாசிக்க முடியவில்லை, மோசேயையும் விசுவாசிக்க முடியவில்லை. அவர்கள் வந்துட்டு அது வரைக்கும் அவங்க அறிந்திருக்கிறாங்க. என்ன அறிந்திருக்கிறாங்கன்னா, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய முடியும் என்று அறிந்திருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பின்னாக வந்த எகிப்தியரை மடங்கடிக்க செய்து அவர்களை காத்தாரோ அது முதல் அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது நிறைய காரியங்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கும் பொழுது, நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ஏற்படும் அதே சூழ்நிலை உலகத்தாருக்கு ஏற்படும். அவர்களை சமுத்திரம் மடங்கடிக்கிறதை நாம் காண்கிறோம், அநேக காரியத்தை காண்கிறோம். ஆனால் நாம் அதை கண்டு தயங்க தேவையில்லை. ஏனென்றால் அவர்களை மடங்கடித்த அந்த சமுத்திரம் இஸ்ரவேலை பார்க்கும் பொழுது ஜனம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அவர்களை மடங்கடித்த சமுத்திரம் இவர்களுக்கு மதிலாக இருக்கு. அதாவது மேகஸ்தம்பத்தையும் அக்னிஸ்தம்பத்தையும் பார்க்கும் பொழுது கூட வேதத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேலர்கள் அது வந்து ஒளித்து கொடுத்தது, ஆனா எகிப்தியர்கள் அது அந்தகாரமாக இருந்தது என்று பார்க்கிறோம். It was darkness unto the Egyptians, but for the Israelites it gave light. இதுதான் வந்து கர்த்தருடைய செயல். கர்த்தருடைய செயல் என்றால் நாம் நீதிமான்களாக இருக்கிறதுனால அல்ல, நாம் கர்த்தரை ரொம்ப பிரியப்படுத்துவதாக காரணமும் அல்ல. ஆனால் கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை இவ்வாறாக காக்கிறார். எவ்வாறாக காக்கிறார்? இந்த எகிப்தியரை மடங்கடித்து இஸ்ரவேலை காக்கிறார். அப்படி நடக்கும்போது என்ன நடக்குது? 31ஆம் வசனம், கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். இது ரொம்ப முக்கியம். அதாவது கர்த்தர் நம்மளோடு இருக்கிற நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் மற்ற ஜனங்களும் மற்ற இஸ்ரவேலர்களும் மற்ற கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இது வந்துட்டு ஒரு தேவையாக இருக்கிறது. வேதத்திலே பார்க்கும் இது தேவையாக இருக்கு. மோசேயோட கர்த்தர் இருந்தார் என்று நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் இருக்க இஸ்ரவேலர்களுக்கு அதை அறிய வேண்டும். அவர்கள் எப்போ அறிந்தார்கள்னா, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். Only when they see their problems get over. அதாவது நம்மோட கர்த்தருக்கு மறந்துருக்கோம். நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் கர்த்தருடைய நாமத்தை வைத்து மற்றவர்களை ஜெபிக்கும் பொழுது உதவும் பொழுது, அப்பொழுது அவர்களை துரத்தி வந்து கொண்டிருக்கிற எகிப்தியரின் படை எப்போ அவர்களுக்கான போராட்டங்கள் முடிகிறதோ அப்பொழுதுதான் என்ன செய்வார்கள்? இஸ்ரவேலர்கள் கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. சோ கர்த்தர் நம்மை அறிந்திருக்கும் பொழுது we must be willing to wait for the Lord. அதாவது மோசே வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை விசுவாசிக்க வேண்டும் என்று அவன் அதிகமாக விரும்பவில்லை. அவன் கர்த்தரை நோக்கி சார்ந்திருந்தான். அதுதான் 14ஆம் வசனத்தில் 26ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது எல்லாத்தையும் மோசே செய்கிறான். மோசே கிட்ட கர்த்தர் சொன்னார், கடலை பிளந்து விடு என்று சொல்றார். அதை மோசே செய்கிறான், கை நீட்டினான், விசுவாசத்தை பிளக்கிறான். அப்போ மோசேயுடைய விசுவாசம் ஜனங்கள் அவனை அங்கீகரிப்பார்களா என்பதை கர்த்தர் சொல்வதை செய்வது. அதே போல நாம் இந்த நாட்களில்
கர்த்தர் சொல்லுகிறதை செய்ய காத்திருந்து கர்த்தர் சொல்லுகிறதை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்னா எகிப்தியரை மடங்கடிக்கும் பொழுது அப்பொழுது எல்லா ஜனங்களும் நம்மை கர்த்தர் நம்மை அங்கீகரித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் வழிவகுப்பார். அதே 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ் பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவே அவர் மகிமையால் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார். இங்கே பார்க்கிறோம், அப்பொழுதுதான் அவர்களால் துதிக்க முடியும். அப்பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனங்களும் சரி மோசேயாலும் சரி எப்பொழுது அந்த கிறிஸ்துவ குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் கிடைக்கிறதோ அப்பொழுது அவரால் நிம்மதியாக துதிக்க முடியும். உலகம் முழுக்க இப்போ இயேசு விசுவாசத்தில் அநேக பேர் இருக்காங்க. எவ்ரிபடி பிலீவ்ஸ் இன் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனால் ஒவ்வொருவருமே ஐக்கியம் இருக்குது. ஓகே, நாம் கர்த்தர் நம்மை ரசிக்கும் பொழுது ஒரே சரீரமாக நம்மளை அழைத்தார். ஒரே சபை ஒரே சரீரம் என்று பார்த்தோம் பேசியிருந்த. ஆனால் அந்த ஐக்கியம் பாராட்டுதல் அதிகமாக காணப்பட வேண்டும். இது நான் நம்ம சபைக்கு அதிகமாக வாசிக்கிறேன். என்னன்னா, நாம் கிறிஸ்தவராக இருக்கும் பொழுது மற்ற சபையாளர்கள் மற்ற ஜனத்தார்களை பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசித்திருக்கிறார்களோ அவர் கூட ஐக்கியம் பாராட்டுகளாக காணப்பட வேண்டும். We must have fellowship and we must acknowledge the people who are the children of God. கர்த்தருடைய ஜனங்களை நாம் அங்கீகரிக்கலாக இருக்க வேண்டும். மற்ற சபைகள் எத்தனை சபைகள் இருக்கலாம். அவங்களோட சபைகளை அதிகமாக சத்தியம் இல்லாமல் இருக்கலாம். இல்லை அவங்க சபைகள் ரொம்ப அதிகமாக செய்தாங்க, ரொம்ப இந்த செயல்கள்லாம் கர்த்தருக்கு ரொம்ப நினைக்கலாம். ஆகிலும் அவ்வளவு சிறியதாக அவர் இங்கு இருந்தாலும் அவர்களோடு நாம் ஐக்கியம் பாராட்டுகளாக இருக்க வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் கர்த்தர் மகிமைப்படுகிறதாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நாம் ஒன்றாக சேர்ந்து கர்த்தரை துதிக்க முடியும். இல்லாட்டி நாம் துதிப்போம், ஆனால் நாம் என்ன நினைப்போம்னா அவர்களோட கர்த்தர் தேவன் வேற, நம்மளோட தேவன் வேற என்று நினைப்போம். ஆனால் அப்படி அல்ல, எல்லாரோட தேவன் ஒன்றுதான். ஆனால் விசுவாசத்திலே ஒவ்வொருவரும் வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. Everybody is different in their faith. Not everybody is same in their faith. மோசேயுடைய கீழ்ப்படிதல் அதிகமாக இருக்கிறது. இஸ்ரவேலுடைய விசுவாசம் ரொம்ப குறுகி போயிருக்கிறது. இதற்கான காரணம் என்னன்னா, இதில் ஒரு சத்தியம் இருக்கு. என்னன்னா, மோசே பார்வோன் வீட்டில் வளர்ந்தது. அவன் இஸ்ரவேல் மாதிரி அடிமைத்தனத்தில் கஷ்டப்படவில்லை. மோசே பார்வோன் வீட்டில் சுகமாக வளர்ந்தான். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை தெரிந்து கொண்டு வருகிறான். ஆனால் இஸ்ரேல் மக்கள் யாருன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமைத்தனத்தில் பாடுபட்டு வெளியே வராங்க. ஸோ அவர்களுக்கு எகிப்தியர் மடிந்தால்தான் அவர்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. மோசேக்கு அப்படி கிடையாது. மோசே எப்போ கர்த்தரை பார்த்தாருன்னா சீனாய் மலையிலே பார்த்தான். கர்த்தரை விசுவாசிக்க தொடங்கினான். அவன் குதிரை எடுத்து எஸ்கேப் பண்ணிவிட்டான். He escaped from the clutches of Pharaoh. புரியுதுங்களா? 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், மோசே மீதியான் தேசத்துக்கு ஓடி சென்றான் என்று பார்க்கிறோம். ஸோ he escaped. அவன் அடிமைத்தனத்தில் முஸ்கிக்கொள்ளவில்லை. அதனால்தான் மோசே அறிந்தது என்னன்னா, கர்த்தரை தான் விசுவாசித்தாலும் அந்த ஜனங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இவ்வளவு நாள் இருந்ததினாலே அவர்களுக்கான விடுதலை எப்போ வரும் என்றால் எகிப்தியர் முற்றிலுமாக சங்கரிக்கப்பட்ட பின்புதான் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? துதியின் ஆவி அவர்களுக்குள்ள வருது என்று பார்க்கிறோம். ஸோ இதை அறிந்து நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் நம்மை ரட்சித்து இந்நாள் வரைக்கும் காத்து கொண்டு வருகிறார். கிறிஸ்துவாக நாம் இவ்வளவு கடந்த இங்கே இருக்கிற அநேக பேர் இருக்கிறீங்க. நீங்கள்லாம் அநேக வருடங்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க. கர்த்தரை நேசித்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் புதுசாக வருகிற கிறிஸ்தவர்கள் அவ்வளவு விசுவாசம் இருக்காது, அவ்வளவு கீழ்ப்படிதல் இருக்காது, அவ்வளவு பரிசுத்தம் இருக்காது, அவ்வளவு நீதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. அவ்வளவு நாம் நினைப்போம், இதெல்லாம் நம்ம செய்யலையே, நம்மளாம் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தோம், எவ்வளோ நீதியில் இருந்தோம். ஆனால் இப்போ வந்தவர்கள் நீதியை கொஞ்சம் கூட இருக்க மாட்டேங்கிறார்களே, நம்முடைய பார்வைக்கு அற்பமாக எண்ணப்படும். ஆனால் நாம் கர்த்தருக்காக just like Moses for the Lord, கர்த்தருக்காக அவர்களுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இதற்கான ஒரு பாடல் பாடலாம். உன் சித்தம் போல் என்ற பாடலை பாடுவோம். உன் சித்தம் போல் என்னை என்றும் கற்பரனே நீ நடத்தும். சித்தம் போல்
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.